சென்னையில் தமிழ்நாடு அரசு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 7% உயர்த்த கோரியும் தேர்தல் வாக்குறுதிப்படி முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல், இந்த பேரணி குறித்தும் அதில் எழுப்பப்படும் முழக்கங்களும் கோரிக்கைகளும் குறித்தும் சொல்லுங்க. மோகன், இன்று தமிழக அரசை கண்டித்தும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி சார்பில் இன்று சென்னை அதாவது பேரணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கான 7% இடஒதுக்கீடானது அளிக்க வேண்டும் என்றும், அதாவது எஸ்டிபிஐ கட்சி சார்பில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்ற எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் அவரது தலைமையில் தான் இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. நம்ம அவர் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இந்த பேரணி என்ன நோக்கத்துக்காக நடக்குது? இந்த பேரணியில் எவ்வளவு பேர் கலந்துருக்காங்க? அது அதாவது இன்றைக்கு காலை சென்னையில் தமிழகத்தில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு 3.5% கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தந்திட வேண்டும். வாக்குறுதிப்படி இதுவரை தமிழகத்தினுடைய சிறைகளில் வாழுகிற முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளிலே 26 பேர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்படவில்லை என்கிற இந்த இருபெரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஒரு மாபெரும் தலைநகர் பேரணியை இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற இந்த பேரணியை இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 3 ஆண்டுகளாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு தன்னுடைய அரசிற்கு சமூக நீதி அரசு என்பதாக பெயர் வைத்திருக்கிறது. ஆனால் எத்தனையோ விஷயங்களுக்காக உச்சநீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டுகிற தமிழகத்தினுடைய அரசு இந்த 26 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுடைய அதிகாரப்பூர்வ விடுதலையை மட்டும் இதுவரை ஆளுநர் கையெழுத்திடவில்லை என்று சொல்லி சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிறது. 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தந்திட வேண்டும் என்று எஸ்டிபிஐ உட்பட பல அமைப்புகளும் இதுவரை கோரிக்கை வைத்த பின்பும் கூட இதுவரை 3.5% இடஒதுக்கீடு என்ன அடிப்படையில் முழுமையாக அது இந்த சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திற்கு பலன் தருகிறதா என்கிற வெள்ளை அறிக்கையை கூட இதுவரை இந்த திமுக அரசு அது சமர்ப்பிப்பதற்கு இதுவரை முன்வரவில்லை. மொத்தத்தில் சமூக நீதி அரசு என்று சொன்னால் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு என்று சொன்னால் சமூக நீதி, சமூக நீதியையே புறக்கணிக்கிற இந்த அரசு எவ்வாறு சமூக நீதி அரசாக இருக்க முடியும் என்கிற கோரிக்கையைத்தான், கேள்வியைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பேரணியின் வாயிலாக நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை 3.5% 7% உயர்த்தி தந்திட வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் தழுவிய 3ஆம் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறது. வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த முஸ்லீம்களை வஞ்சிக்கிற சமூக நீதியை சமூக அநீதியாக இப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிற்கு ஒரு தக்க படிப்பினையை வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வழங்குவோம் என்பதை இந்த பேரணியின் வாயிலாக இப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பேரணியானது இன்று சென்னை சித்ரா சந்திப்பிலிருந்து ராஜரத்னம் அரங்கம் வரை இந்த பேரணியானது நடைபெற இருக்கிறது. இந்த பேரணியில் இஸ்லாமியர், அதாவது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் இங்கு அதிக அளவு கூடியிருக்கின்றனர். குறிப்பாக இந்த சிறைவாசிகள், அதாவது ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் போன்ற உருவ பொம்மைகளும் இங்கு அமைக்கப்பட்டு, அதாவது அந்த அவர்களுடைய கோரிக்கைகளும் தற்பொழுது அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பேரணியில் சென்னையில் இருக்கக்கூடிய 11 சுற்றி இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மற்றும் அதிமுக, அதே போல மற்ற கட்சி நிர்வாகிகளும் இந்த பேரணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவதாக இங்கு தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பேரணிக்கு காவல்துறையினர் காலை தான் அதாவது அனுமதியானது வழங்கப்பட்டதாக, ஆங்காங்கே இந்த பேரணிக்கு வரக்கூடியவர்கள் அதாவது சாலைகளில் நின்று கொண்டிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் தகவல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மோகன், விரிவான விவரங்களையும் பேரணி காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சாமுவேல் எபினேசர்.